ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி டிப்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். எல்லார் வீட்லேயும் இருக்கிற பிரச்சனை தான். எல்லார் வீட்லேயுமே டஸ்ட்பின் கண்டிப்பாக வச்சுருப்போம். அந்த வேஸ்ட்லாம் போட்டு அது ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிடும். சமயத்தில் ஈரமாக இருக்கிற பொருள்லாம் போட்டோன்னா தண்ணியாகவே ஒழுக ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் பேட் ஸ்மெல் அடிக்காமல் டஸ்ட்பின் எப்போதும் நீட்டாக இருந்தால் எவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுக்கான வீடியோ தான் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கு என்ன பண்ணலாங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். நம்மளோட டஸ்ட்பின் எப்போதுமே ட்ரையாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கொஞ்சம் கூட ஈரமே இருக்கக்கூடாது. அப்படியே ஈரம் இருந்தாலும் அதை நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு டஸ்ட்பின் தான் வச்சுக்கணுங்கிறது கிடையாது. வீட்டில் 2 டஸ்ட்பின் வச்சுக்கலாம். இப்போ நான் ட்ரையாக இருக்கிற பொருள் எல்லாம் போட்டுக்கிறதுக்காக வச்சுருக்கேன். குட்டீஸ் இருக்கிற வீடாக இருந்தால் கண்டிப்பாக சாக்லேட்டு, பிஸ்கட் கவரு, ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டா அந்த கவர்லாம் இருக்கும். அது மட்டும் இல்லை, நம்ம பேப்பர் எதுவாக இருந்தாலும் சரி டஸ்ட்பினில் ட்ரையாக இருக்கிற பொருள் எல்லாம் போட்டுருங்க. டஸ்ட்பினை பொறுத்த வரைக்கும் ஒரு டஸ்ட்பின் தான் வச்சுக்கணுங்கிறது கிடையாது. வீட்டில் 2 டஸ்ட்பின் வச்சுக்கலாம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் எப்போதுமே வீடு பெருக்கிட்டு இருப்போம். வீடு பெருக்கிட்டு அவசரமாக அந்த குப்பையை அள்ளிட்டு டக்குன்னு வேஸ்ட் பாக்ஸில் போட்டுருவோம். சமயத்தில் ஏதாவது ஒரு பொருள் நம்ம வீட்டில் காணானாலும் உடனே அந்த குப்பையை போய் கிளறிக்கிட்டு இருப்போம். அப்போ சமயத்தில் அந்த ஈரமான குப்பை எல்லா குப்பையும் நம்ம ஒன்றா போட்டிருந்தோன்னா அது எடுக்கிறதுக்கு ரொம்ப அருவருப்பாக இருக்கும். என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒவ்வொரு தடவையும் வீடு பெருக்கிட்டு அந்த குப்பையை நீங்கள் டக்குன்னு ஃபாஸ்ட்டாக போயிட்டு நீங்கள் குப்பையில் கொட்டிடாமல் இந்த குப்பையில் ஏதாவது இருக்காங்கிறத பாருங்கள். கண்டிப்பாக ஏதாவது இருக்கும். ஊக்கு, ஹேர்பின்னு, குழந்தைங்களோட தோடு, திருகாணி ஏதாவது மிஸ் ஆயிருந்துச்சுன்னா நம்ம எடுத்துடலாம். உங்களுக்கு செக் பண்ணுறதுக்கு டைம் இல்லாட்டியும் நீங்கள் வீடு பெருக்கின குப்பையை ட்ரையாக இருக்கிற டஸ்ட்பினில் போட்டுட்டிங்கன்னா ஏதாவது ஒரு பொருள் காணானாலும் நம்ம அந்த ட்ரையாக இருக்கிற பொருளில் தேடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்த டிப்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். நான் எப்போதுமே 2 டஸ்ட்பின் வச்சுருப்பேன். ஒன்றில் ட்ரையாக இருக்கிற பொருள்லாம் போடுவேன், இன்னொன்றில் ஈரமாக இருக்கிற பொருள்லாம் போடுவேன். இந்த ஈரமாக இருக்கிற பொருள்லாம் போட்டு வச்சு கொஞ்சம் நேரத்தில் என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா, டஸ்ட்பின் ஒரு மாதிரியான பேட் ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். அது கிச்சன்லலாம் வச்சுருந்தோன்னா ரொம்ப ஒரு விதமான பேட் ஸ்மெல்லாக இருக்கும். அதுக்காக அந்த பேட் ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக என்ன பண்ணலான்னு பார்த்திங்கன்னா, எப்போதுமே டஸ்ட்பினை நம்ம சுத்தமாகவே வச்சுக்கணும். டஸ்ட்பினோட சுத்தம் கண்டிப்பாக முக்கியம். உங்களுக்கு அழுக்காக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அலசிட்டு ஈரமே இல்லாத அளவுக்கு நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ என்னோடய டஸ்ட்பின் நல்லா ட்ரையாக தான் இருக்குது. இப்போ இதில் என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கிற இந்த பொருள் போதும். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேக்கிங் சோடா தான் எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து நம்ம டஸ்ட்பினில் நல்லா தூவி விட்டுறலாம். இந்த பேக்கிங் சோடா போடுறதுனால டஸ்ட்பினில் இருக்கிற அந்த பேட் ஸ்மெல்லை இதை நல்லா அப்சர்வ் பண்ணிடும். இப்போ இது மேலேயே நம்ம குப்பை போட ஆரம்பிச்சிட்டோன்னா குப்பையில் இருக்கிற ஈரத்தன்மை டஸ்ட்பின் ஃபுல்லாக ஒட்டி டஸ்ட்பினை பார்க்க அழுக்காயிரும். அதுக்காக என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, நான் பிளாக் கலரில் பாலித்தீன் கவர் தான் எடுத்திருக்கேன். இது நிறைய ஷாப்லலாம் கிடைக்குது. இந்த மாதிரி பாலித்தீன் கவர் ஒரு ரோல் வாங்கி வச்சுட்டிங்கன்னா டஸ்ட்பினில் போட்டோன்னா டஸ்ட்பின் அழுக்காகாமல் இருக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். குப்பைக்கு இந்த மாதிரி காசு கொடுத்து கவர் வாங்கணுங்கிறது கிடையாது. நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற இந்த சேமியா பாக்கெட்டு, ரவா பாக்கெட்டு, தூள் உப்போட பாக்கெட்டு, மாவு பாக்கெட்டு, அதோட கவர்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வேஸ்ட்டாக ஒவ்வொரு தடவையும் எடுத்துகிட்டு வேஸ்ட்டாக போட்டுருவோம். அந்த மாதிரி வேஸ்ட்டாக போடாமல் இந்த கவரெல்லாம் பத்திரமா சேவ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஒவ்வொரு தடவையும் குப்பை போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்த டிப்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். நம்ம வீட்டில் வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணோன்னா அந்த வேஸ்ட்லாம் இருக்கும். அந்த வேஸ்ட்டை நம்ம குப்பையில் போடுறப்ப என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா, ஒரு மாதிரி தண்ணி விட்ட மாதிரி டஸ்ட்பின்னே பார்த்திங்கன்னா ஒரு ஈரத்தன்மை ஆயிரும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கிற நியூஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க. இதுக்காக நீங்கள் காசு கொடுத்துலாம் வாங்கணுங்கிறது கிடையாது. நியூஸ் பேப்பரை எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா கையில் கசக்கிட்டு டஸ்ட்பினில் போட்டுருங்க. இந்த மாதிரி போடுறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, டஸ்ட்பினில் இருக்கிற ஈரத்தன்மையை இந்த நியூஸ் பேப்பர் நல்லா அப்படியே அப்சர்வ் பண்ணிடும். நமக்கு ஒரு அந்த நச்சப்பு இல்லாமல் நீட்டாக இருக்கும். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கவர் முக்கியமாக எதுக்காக யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் எப்போவாது சாப்பாடு குழம்புலாம் மிச்சமாயிருச்சுன்னா அதை பூனைக்கு காக்காக்கெலாம் வைப்போம். அந்த மாதிரி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கிற சமயத்தில் நம்ம டஸ்ட்பினில் அப்படி போட்டுருவோம். டஸ்ட்பினில் போட்டால் என்னாகும்னு பார்த்திங்கன்னா, அது ஒரு மாதிரி கொசு மொச்சிட்டு இருக்கும். அந்த கொசு மொக்கிறதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி கவரில் நீங்கள் மிச்சமாக இருக்கிற அந்த சாப்பாடு வேஸ்டஸ்லாம் போட்டுட்டு நல்லா கட்டிட்டு நீங்கள் வேஸ்ட்டில் போட்டுட்டிங்கன்னா டஸ்ட்பினில் கொசு மொய்க்காமல் இருக்கும், பேட் ஸ்மெல் வராமல் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டே இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டிப்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம ராசி டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.
அப்போ தான் தினம் நான் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.